ஒரு மாதமாக ஒரு போர் நடக்கிறது என்று நமக்கு தெரியும். ஆனால் நம் கண்ணுக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய வரலாற்று மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. அது என்ன என்று சொன்னால், வெல்ல முடியாத அமெரிக்க வல்லரசு வீழ்ந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவின் மேலாதிக்கம் முடிவுக்கு வருவதற்கான முன்னுரை இப்பொழுது எழுதப்படுகிறது. அதை உலக மக்கள் எல்லாம் சேர்ந்து செய்ய வேண்டிய அந்த காரியத்தை நமது நன்றிக்குரிய ஈரான் மக்கள் தங்கள் உயிரை கொடுத்து செய்து வருகிறார். அதுதான் இப்ப நம்ம கண் முன்னால பார்ப்பது. ஒரு அதிகாரம் என்பது தோல்வி அடையும் போது, தோல்வி பலவாட்டி அடையும். அமெரிக்கா வியட்நாமில் தோற்றது, ஆப்கானில் தோற்றது, ஈராக்கில் தோற்றது, பல இடத்துல தோத்து இருக்குது. ஆனா அந்த தோல்வி கொலாப்ஸ் ஆஃப் த ஹெகமனி கிடையாது, மேலாதிக்கத்தின் முற்று முழுதான வீழ்ச்சி கிடையாது. இப்ப நடந்து கொண்டிருப்பது ஒரு முற்று முழுதான வீழ்ச்சி. அந்த வீழ்ச்சி என்பது நடக்கிறது எப்படி நம்ம அடையாளம் காண்பது என்று சொன்னால், தோல்வி எப்ப வேணா நடக்கும். எப்போது அந்த மேலாதிக்கத்தின் குரலை யாரும் மதிக்க மறுக்கிறார்களோ, நம்ப மறுக்கிறார்களோ, அப்போதான் வீழ்ச்சி தொடங்குகிறது என்பதற்கான அடையாளம். ஈரான் மட்டுமா, அமெரிக்காவினுடைய நெருங்கிய கூட்டாளிகளாக இருக்கக்கூடிய நேட்டோ நாடுகள், ஸ்பெயின் அமெரிக்காவுக்கு பணிய மறுக்குது, பிளேன் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லுது. இத்தாலியினுடைய பிரதமர் ஒரு ரைட் விங் மெலோனி, அவங்க இந்த போரை எதிர்க்கிறார்கள். பிரான்ஸ் இந்த போரை எதிர்க்கிறது. பிரிட்டன் இது எங்களுடைய போர் அல்ல, நாங்கள் தொடங்கியது அல்ல என்று சொல்லுகிறது. நேட்டோவிலிருந்து நான் வெளியேறப் போகிறேன், இது ஒரு குப்பை காகிதம், கோழைகள், பயந்தாங்குள்ளிகள் என்று சாபம் விடுகிறார் ட்ரம்ப். சீனாவும் ரஷ்யாவும் இந்த போரை எதிர்க்கின்றன. மற்றும் பிரேசில் போன்ற நாடுகள், தெற்கு பகுதியைச் சேர்ந்த குளோபல் சவுத் நாடுகள் பலவும் இந்த போரை எதிர்க்கின்றன. இதையெல்லாம் நம்ம பார்க்கணும். இந்த சூழலில் தான் மீண்டும் மீண்டும் நான் சொல்லும் நிபந்தனைக்கு நீ கட்டுப்படவில்லை என்றால் நடக்கிறது வேற. இதை எத்தனை வாட்டி சொல்லியிருப்பாரு உங்களுக்கு? பேப்பர் பார்த்தாக்க நினைவு இருந்தா யோசிச்சு பாருங்க. ஒரு 12 நாளைக்கு முன்னால சொன்னார் 48 hours இல்லைன்னா நடக்கிறதே வேற. வடிவேல் காமெடி மாதிரி தான், நடக்கிறது வேற. 48 hours முடிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் திருந்திட்டாங்க. ஈரான்ல பேசிட்டு இருக்கிறோம், கொஞ்சம் நல்ல ஆளுங்க வந்திருக்கிறாங்க. அதனால இன்னொரு 5 நாள் பார்ப்போம். 5 நாள் முடியும் போது பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது, இன்னொரு 5 நாள் பார்ப்போம் அப்படின்னா, பேச்சுவார்த்தையே நடக்கவில்லை, நெகோசியேஷன் நடக்கல, பொய் பேசுகிறார் ட்ரம்ப். அவர் பங்குச்சந்தை வீழ்ச்சியை தடுப்பதற்காக வெள்ளிக்கிழமை ஒண்ணு பேசுறாரு, திங்கக்கிழமை ஒண்ணு பேசுறாரு. இந்த பங்குச்சந்தை ஏற்ற இறக்கத்தில் ஃபியூச்சர்ஸ் ட்ரேட்ல $500 மில்லியன் மேல் ட்ரம்புக்கு நெருக்கமான சூதாடிகள் சம்பாதித்திருக்கிறார்கள். அது பற்றி விசாரணை நடத்த வேண்டும். ட்ரம்ப் இல்ல போர் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே பங்குச்சந்தை மேல போகுது. போர் இல்லைன்னு சொல்றதுக்கு 15 நிமிடம் முன்னால பங்குச்சந்தை மேல போயிருக்கு. அப்ப அது எப்படி நடந்தது? ட்ரம்புக்கு வேண்டிய யாரோ பங்குச்சந்தையில் $500 மில்லியன் கை மாறி இருக்கிறது. அதை விசாரிக்க வேண்டும். அவ்வளவு கேடு கெட்ட கேவலமான ஒரு மனிதர் என்று ட்ரம்ப் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு.